கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ்விடத்தில் நான் அனுதினமும் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு துஆவை எனக்கு கற்றுத்தாருங்கள். நான் அந்த துஆவை அடிக்கடி ஒவ்வொரு நாளும் ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னபோது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள், அல்லாஹும்ம ஜஅல் சிர்ரி ഖൈറൻ மின் அலானியதி. யா அல்லாஹ், என்னுடைய அகத்தினை, என்னுடைய உள்ரங்கத்தை, என்னுடைய வெளிரங்கத்தை விட, என்னுடைய புறத்தோற்றத்தை விட அதை அழகாக்கி தருவாயாக, ஹைராக்கி தருவாயாக, தூய்மையாக்கி தருவாயாக என்கிற அழகான பொருளை கொண்ட ஒரு துஆவை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தந்தார்கள். வெளிரங்கமும் உள்ரங்கமும் ஒரு முஃமினிடத்தில் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இன்னமும் சொல்ல போனால், வெளிரங்கத்தை விட ஒரு முஃமினுடைய உள்ரங்க வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய உள்ரங்க வாழ்க்கை தூய்மையாக இருக்கிற போதுதான் அவன் இறையச்சமுள்ளவன், தக்வாவுடையவன், மக்களிடத்திலேயே உயர்ந்த அந்தஸ்திற்குரியவனாக அவன் பார்க்கப்படுகிறான். இரண்டு முகங்களுடையவர்களாக எந்த காலத்திலேயும் இருக்கக்கூடாது என்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உத்தரவு. சில மனிதர்கள் வெளிரங்கத்தில் ஒரு மாதிரியாக இருப்பார்கள், அவருடைய உள்ரங்கம் ஒரு மாதிரியாக இருக்கும். அவர்களுடைய நாவன்மை இனிக்க இனிக்க பேசுவார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ரங்கம் எல்லாம் அழுகி போயிருக்கும். சில பேர் வெளிமக்களிடத்திலே ஒரு மாதிரியான முகத்தை காட்டி கொண்டிருப்பார்கள், அவர்களுடைய உள்ரங்க வாழ்க்கையில் அவர்களுடைய முகமோ வேறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துல் வஜ்ஹைன், இரண்டு முகமுடையவர்கள் என்று இந்த மனிதர்களை குறிப்பிட்டது மட்டுமில்லாமல், உலகத்தில் வாழுகிற போது இரண்டு முகங்களோடு வாழக்கூடிய மனிதர்கள்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மிகவும் கேடுகட்டவர்கள், மோசமானவர்கள் என்கிற எச்சரிக்கையும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தந்தார்கள். ஒரு மனிதனுடைய சொல்லும் செயலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய உள்ரங்க வாழ்க்கையும் வெளிரங்க வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விதத்தில், அந்த பண்பில் உலகத்தின் மற்ற எல்லா தலைவர்களை காட்டிலும் உயர்ந்து நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எதை செய்தார்களோ அதைத்தான் சொன்னார்கள், எதை சொன்னார்களோ அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். பெருமானார் செய்யாததை ஒரு காலமும் சொன்னதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை ஒரு நாளும் செய்யாமல் இருந்ததில்லை. பெருமானாருடைய சொல்லும் செயலும் ஒரே மாதிரியாக இருக்கும். அதனால் தான் உலகத்தின் மற்ற எல்லா தலைவர்களை காட்டிலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு பரிசுத்தமானது. பெருமானாருடைய உள்ரங்கமும் வெளிரங்கமும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை பெருமானாரிடத்தில் வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, குறைஷிகள் எல்லாம் என்னை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்வதையெல்லாம் நீ குறித்து கொண்டிருக்கிறாய். பெருமானாரும் ஒரு மனிதர் தான், அவருக்கும் சந்தோஷங்கள் உண்டு, துக்கங்கள் உண்டு, இன்பங்கள் உண்டு, கோபங்கள் உண்டு. ஒவ்வொரு நிலையிலேயும் பெருமானார் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்கள், அதையெல்லாம் எழுதி வைத்துக் கொள்வதா? பெருமானார் வஹி என்று எதை சொல்லுகிறார்களோ அதை எழுதுங்கள், குர்ஆனுடைய வசனம் என்று எதை சொல்லுகிறார்களோ அதை எழுதி வையுங்கள், ஹதீஸ் என்று எதை சொல்லுகிறார்களோ அதை எழுதி வையுங்கள். பெருமானார் சொல்வதையெல்லாம் நீங்கள் ஏன் எழுதுகிறீர்கள் என்று
குறைஷிகள் எல்லாம் என்னை பழித்துக் கொண்டிருக்கிறார்கள், நாயகமே நான் என்ன செய்ய என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்திலே வந்து நின்றபோது பெருமானார் தங்களுடைய முபாரக்கான நாவை பிடித்து சொன்னார்கள், இதிலிருந்து ஹக்கை தவிர, சத்தியத்தை தவிர வேறு எதுவும் வெளியே வராது, அனைத்தையும் எழுதுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். உலகத்தில் பெருமானார் என்கிற அந்த உயர்தரமான அந்த தலைவரை போல உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் வரலாறு இல்லை. ஏன் பெருமானார் உயர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், மற்ற எல்லா பண்புகளை காட்டிலும் சொல்லும் செயலும் பெருமானாரிடத்தில் ஒரே மாதிரியாக இருக்கும். பெருமானாருடைய உள்ரங்கமும் வெளிரங்கமும் ஒரே மாதிரியாக இருக்கும். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நடப்புலகிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், மேடை ஏறி தங்களை எல்லாம் உத்தமர்கள் என்று பேசிக்கொண்டு எத்தனையோ தலைவர்களுடைய இருண்ட வாழ்க்கை இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த நாற்றம் எடுத்த பகுதிக்குள் செல்வதற்கு நாம் இங்கே தயாராக இல்லை என்ற போதிலும் எப்பேற்பட்ட கொடூரங்களை அங்கே அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பெண்கள் பர்தா அணிய வேண்டும், பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, பெண்கள் தங்களுடைய அழகை மற்றவர்களுக்கு காட்டக்கூடாது என்கிற இஸ்லாத்தினுடைய உயர்தரமான அந்த சட்டங்களை எல்லாம் மேடைகள் ஏறி கொச்சைப்படுத்தியவர்கள். பெண்களை ஏன் அடைத்து வைக்கிறீர்கள், பெண்களை ஏன் சுதந்திரமாக நீங்கள் நடமாட விடுவதில்லை, பெண்களை ஏன் நீங்கள் அடிமைப்படுத்துகிறீர்கள் என்றெல்லாம் கொக்கரித்த நாவுகள் எல்லாம் இன்றைக்கு எப்ஸ்டீன் தீவிலே போய் என்னென்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் என்கிற செய்தி அடுக்கடுக்காக வெளியே வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சாதாரணமான சில அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, உலகத்தின் பெரும் பெரும் பணக்காரர்களுடைய பெயர் அங்கே இடம்பெற்றிருக்கிறது, பெரும் தொழில் அதிபர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. நாம் எல்லாம் உயர்ந்த மனிதர்கள், உத்தமமான மனிதர்கள் என்று இத்தனை நாட்கள் யாரை கேட்டுக் கொண்டிருந்தோமோ அப்பேற்பட்ட பெரும் பெரும் விஞ்ஞானிகளுடைய பெயர்கள் எல்லாம் அங்கே இடம்பெற்றிருப்பதை பார்க்கிற போதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு எதிரே வந்து நிற்கிறார்கள். அல்லாஹு அக்பர். இப்பேற்பட்ட பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். மைக்கேல் ஹார்ட் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு தி 100 என்கிற புத்தகத்திலே முதல் இடத்தை பெருமானாருக்கு ஒதுக்கியதற்கான காரணம் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு ஆன்மீக தலைவராக மட்டுமில்லாமல் ஒரு அரசியல் தலைவராக இந்த உலகத்தில் பெருமானாரை போன்று யாரும் களமாடியதில்லை என்பது அவருடைய வார்த்தை. எல்லா சூழலையும் பெருமானார் சந்தித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் 3 நாட்கள் பெருமானாருடைய வீடுகளிலே அடுப்பெரியாத காலகட்டமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு உண்டு. சில நேரங்களில் 100 ஒட்டகைக்கு மேல் குர்பானி கொடுத்த வரலாறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு உண்டு. கல்லடி வாங்கிய வரலாறும் பெருமானாருக்கு உண்டு. மதீனாவின் சிறந்த மன்னராய் உருவெடுத்த வரலாறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு உண்டு. இந்த உலகத்தின் எல்லா துக்கங்களையும் சந்தோஷங்களையும் ஒரு சேர அனுபவித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவ்வளவு ஆட்சி அதிகாரம் தன்னுடைய கையில் இருந்த போதிலும் கூட, அவ்வளவு காசு பணங்கள் தன்னுடைய கைக்கு வசப்பட்டிருந்த சமயத்திலேயும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை எப்பேற்பட்ட தலைவர் பெருமானார் அவர்கள் என்று நம்மை புருவம் உயர்த்த வைக்கிறது. இன்றைக்கு தலைவர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கிறோம். மேலை நாட்டு தலைவர்கள், மேற்கத்திய தலைவர்கள் நாம் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தோம். ஆனால் அவர்களுடைய பழைய கால வீடியோக்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் இருண்ட பக்கங்கள், அழுக்கடைந்த ஒரு அரசியல் சமூகத்திலே எவ்வளவு பெரிய ஒரு புற்றுநோய் இத்தனை ஆண்டு காலங்களாக இருந்து வந்திருக்கிறது என்பது இன்றைக்கு உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. 2000க்கும் மேற்பட்ட காணொளிகள், வீடியோக்கள், அசிங்கமான ஆபாசமான வீடியோக்கள், 1,80,000க்கும் மேற்பட்ட ஆபாசமான புகைப்படங்கள், 30 லட்சத்திற்கும் மேலான ஆவணங்கள். பெயர் இடம்பெற்றவர்களெல்லாம் குற்றவாளி இல்லை என்றாலும் கூட சில பெரும் தலைவர்கள் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை கேள்விப்படுகிற போது
அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த தலைவராக வாழ்ந்தார்கள் என்று இந்த உம்மத்தை நினைத்து பார்க்க வேண்டிய கடமை உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஜபலே அபீ குபைஸிலே ஏறி நின்று கொண்டு முதலாக ஏகத்துவத்தை இந்த உம்மத்திலே பெருமானார் எடுத்து வைக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையை இந்த உம்மத்திற்கு பெரும் பாடமாய் பெரும் கொள்கையாய் பெருமானார் எடுத்து வைக்க வேண்டிய தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கையில் அவர்கள் ஆதாரமாய் நுபுவத்திற்கு ஆதாரமாய் வைத்திருந்தது ஒரே ஒரு செய்திதான், பெருமானாருடைய 40 ஆண்டு கால பரிசுத்தமான வாழ்க்கை. குர்ஆன் சொல்லுகிறது, நாயகமே எடுத்து சொல்லுங்கள், லக்கது லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஏன் கேட்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டால், உங்களை நாங்கள் ஏன் நம்ப வேண்டும் என்று அவர்கள் கேட்டால், அவர்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள், லக்கது லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, 40 வருஷம் நான் உங்க கூட வாழ்ந்திருக்கிறேங்கிற பரிசுத்தமான வாழ்க்கையை மட்டும் நீங்கள் எடுத்து முன்வையுங்கள் என்கிற ரப்பினுடைய வார்த்தை தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், உலகத்தின் ஒப்பற்ற தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பற்றி சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தூய்மையான வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவார்கள், மா மஸ்ஸத் யது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதம்ரஅத்தின் கத். இந்த உலகத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தனக்கு ஆகுமான மனைவியர்கள் அடிமை பெண்களை தவிர்த்து தனக்கு ஹராமாக்கப்பட்ட எந்த அந்நிய பெண்ணுடைய கையையும் பெருமானார் ஒருமுறை கூட என்றைக்கும் தொட்டதில்லை என்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாக்கு மூலம் பெருமானாருடைய தூய்மையான வாழ்க்கையை நம் இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்லுகிறது. ஒரு காலத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு அந்நிய பெண்ணை கூட பெருமானார் தங்களுடைய விரலால் தொட்டதில்லை. தவம் கடந்தார்கள் எத்தனையோ பெண்கள் பெருமானாருக்கு நாம் துணைவியாகிவிட வேண்டும் என்பதற்கு. பெருமானார் கண் இசைத்திருந்தால் ஒட்டுமொத்த அரபுலகமும் பெருமானாருடைய காலுக்கடியில். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் எந்த அந்நிய பெண்ணை ஏறெடுத்தும் பெருமானார் பார்த்ததில்லை. எத்தனையோ நாடுகளில் இருந்து சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலே பைஅத் செய்வதற்கு வருவார்கள். ஆண்களுடைய கையை பிடித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஆண்களுடைய கையை பிடித்து பைஅத் செய்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எந்த காலத்திலேயும் பெண்களுக்கு வாய்மொழியாய் பைஅத்தினுடைய வார்த்தைகளை சொல்லித் தந்தார்களே ஒழிய, ஒப்பந்தங்களை எடுத்துக்கொண்டார்களே ஒழிய, பெருமானார் எந்த அந்நிய பெண்ணுடைய கையையும் தொட்டதில்லை என்றார்கள் ஹஸரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, இன்றைக்கு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியல் களமும் அதிர்ந்து போயிருக்கிறது. ஒரு சில விஞ்ஞானிகள் எல்லாம் கடவுளை மறுத்து கொண்டு அனைத்தும் அறிவியலை மையமாக கொண்டு தான் இந்த உலகம் இயங்க வேண்டும், அறிவியலை கொண்டு நிரூபணமான மட்டும்தான் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று உலகத்தில் தன்னை பெரும் பெரும் விஞ்ஞானியாய் காட்டுக்கொண்ட எத்தனையோ சில விஞ்ஞானிகளும் கூட இந்த மோசமான ஈனத்தரமான இந்த காரியத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்பதை பார்க்கிற போது நாம் நினைப்பதை போல சாதாரணமான விஷயங்கள் அல்ல, அடுக்கடுக்காக ஏராளமான செய்திகள். இது சம்பந்தமாய் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மர்மமான முறையிலே மரணம். நமக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி பேசுவதல்ல இங்கே நோக்கம். தங்களை பெரிய அரசியல்வாதியாய் காட்டிக்கொண்டு பெரிய தலைவர்களாய் காட்டிக்கொண்டு இந்த உம்மத்தில் வெறுமனே சீர்திருத்தத்தை பற்றி மட்டும் பேசக்கூடிய எத்தனையோ தலைவர்களை இந்த நேரத்தில் நாம் யோசித்து பார்க்கிறோம். அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, சமூகத்திற்கு மார்க்கத்தை நாங்கள் சரியான வழியிலே சொல்ல வருகிறோம் என்று புறப்பட்டவர்களும் இப்படித்தான் போய் முடிந்திருக்கிறார்கள். மார்க்கத்தை சொல்வதற்கு புறப்பட்டவர்களும் கூட கடைசியில் இப்படி மோசமான குற்றச்சாட்டுகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது எத்தனையோ காணொளிகளின் வாயிலாக நிரூபணமாயிருப்பதை கடந்த காலங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவருடைய வார்த்தையும் அவருடைய செயல்பாடும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு மாதிரியாக இருப்பது என்பது நயவஞ்சகத்தினுடைய அடையாளம், நிஃபாக்கினுடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பரிசுத்தமான அந்த வாழ்க்கையை வாழ்ந்தது மட்டுமல்ல, தாங்கள் வார்த்தெடுத்த சஹாபாக்களுக்கும் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை பெருமானார் கற்றுத்தந்தார்கள்.
இது போன்ற தலைவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்குவார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போன்ற தலைவர்கள் இந்த உம்மத்திற்கு தந்த அந்த உத்தமர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியும். இதில் ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு டாக்குமெண்ட்ரி லைஃப், ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட முழுக்க முழுக்க ஆதாரங்களோடு கட்டமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்குரியது. பெருமானாருடைய அந்த பரிசுத்த வாழ்க்கையை நம் தலைமுறை வரை கொண்டு வந்து கடத்தி கொண்டு வந்த அந்த உத்தமர்களும் பரிசுத்தவான்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தந்த பெரிய பாக்கியம். பெருமானார் மட்டுமல்ல, நாயகத்தினுடைய வார்த்தையை சுமந்து வரக்கூடிய சஹாபாக்களும் தாபியீன்களும் தபஅத் தாபியீன்களும் இந்த தலைமுறை வரை பெருமானாருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து சேருவதற்கு இடையில் சங்கிலி தொடராய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் ஒவ்வொரு ராவிகளும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளை ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் ரிவாயத்து செய்தவர்கள் 24,000க்கும் மேற்பட்டவர்கள், சஹாபாக்கள் உட்பட, தாபியீன்கள் உட்பட, தபஅத் தாபியீன்கள் உட்பட. நம் வரைக்கும் இந்த ஹதீஸ் வந்து சேருவதற்கு அறிவிப்பாளர்களாய் பணியாற்றியவர்கள் 24,000 நபர்கள். இதன் ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, அந்த 24,000 நபர்களும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் என்பதுதான் ஆச்சரியம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, பெருமானாருடைய வாழ்க்கையை இந்த சமூகம் வரைக்கும் கடத்தி கொண்டு வந்த அந்த அறிவிப்பாளர்கள், அந்த நல்லோர்களுடைய வாழ்க்கையும் டாக்குமெண்ட்ரியாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த ஒப்பற்ற தலைவரை தவிர்த்து வேறு எந்த தலைவருக்கும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். பெருமானாருடைய வாழ்க்கையில் எந்த பக்கத்தை புரட்டினாலும் அங்கே பரிசுத்தம் தான் முதலில் இருக்கும், தூய்மைதான் முதலில் இருக்கும். பெருமானாருடைய எல்லா பக்கங்களும் வெளிச்சமானவை. அங்கே இருட்டை பார்க்க முடியாது, மறைமுக தீவுகளை பார்க்க முடியாது, இது போன்ற எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்களை பார்க்க முடியாது. முழுக்க முழுக்க இந்த உம்மத்திற்கு திறந்த புத்தகமாய் வாழ்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு செய்தியும் சொல்லுவாங்க, பெருமானார் எந்த அளவுக்கு ரொம்ப வெளிப்படைத்தன்மை உள்ளவர்கள் என்று சொன்னால், பெருமானார் எந்த அளவிற்கு வெளிப்படைத்தன்மை உள்ளவர்கள் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வளர்ப்பு மகனுடைய மனைவி ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த திருமணத்தை அல்லாஹ்வே முன்னின்று நடத்தி வைத்தான். அது ஒரு நீண்ட வரலாறு, அந்த தலைப்பிற்குள் செல்ல விரும்பவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய சொல்லிலும் செயலிலும் பரிசுத்தமானவர்கள் என்பதற்கு இந்த உலகத்திற்கு ஒரு சான்று போதுமானது. பெருமானார் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியை திருமணம் செய்ததை நினைத்திருந்தால் மறைத்திருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனுடைய மனைவியை, கிட்டத்தட்ட தனக்கு மருமகள்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்வதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. தான் பெற்றெடுத்த மகனுடைய மகளை மனைவி அல்ல, அவர் வளர்ப்பு மகன். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருக்கு பிறந்தவர் அல்ல, வளர்ப்பு மகன். தன்னுடைய மனைவியை அவர் தலாக் விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வே அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறான். அன்றைக்கு அரபுலகத்தில் மிக மோசமாய் பார்க்கப்பட்ட இந்த காரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நினைத்திருந்தால் மறைத்திருக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து கேட்கக்கூடிய இபாதத்துகளை இந்த உம்மத்திற்கு சொல்றதுல பெரிய விஷயம் இல்லை, அல்லாஹ் இறக்கி வைக்கிற சட்டங்களை சொல்றதுல பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தன் சார்ந்த தன்னுடைய பிரைவேட்டான தனிப்பட்ட குடும்பம் சம்பந்தப்பட்ட செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி வச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எந்த சலனமும் இல்லாமல் இந்த உம்மத்திற்கு அதை திறந்த புத்தகமாய் வெளிப்படைத்தன்மையோடு அதை ஓதி காட்டினார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கான சான்று என்று சொல்வார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை சுமந்து வந்த 24,000 அறிவிப்பாளர்களும் பரிசுத்தமானவர்கள். எப்பேற்பட்ட தலைவர்களை பெருமானார் இந்த உம்மத்திற்கு தந்தார்கள். இன்னைக்கு நாம் பார்க்குற தலைவர்கள் அல்ல, மேடையில் ஒன்று பேசுவாங்க, அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும்.
அவர்கள் வெளியில் வந்தால் ஒரு மாதிரியாக இருப்பார்கள், வீட்டிற்குள் போனால் அவர்களுடைய வாழ்க்கை வேறு. பெருமானாரும் அப்படி இருக்கவில்லை, தாங்கள் உருவாக்கிய சமூகத்தையும் அப்படி இருக்க விடவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கெல்லாம் தெரியும். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு அழகுக்கு சொந்தக்காரர், ஒரு துடிப்பான ஒரு இளைஞர். தந்திரமாய் ஒரு பெண் அவரை வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டாள், கதவுகளை எல்லாம் தாளிட்டு விட்டாள். இப்னு சீரீனே, நீ என்னோடு சேர வேண்டும், என்னுடைய ஆசைக்கு நீ இணங்க வேண்டும் என்றார். இப்னு சீரின் அவர்கள் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார்கள், எவ்வளவோ கதறி பார்த்தார்கள், அந்த பெண் விடுவதாக இல்லை. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் செய்த அந்த காரியம் இன்றைக்கும் அல்லாஹ்வினுடைய பயத்தோடு, ரப்பினுடைய பயத்தோடு, அல்லாஹ் தடுத்த ஹராமான எந்த காரியத்திலேயும் ஈடுபடாமல் இருப்பதற்கு ஒரு அடியான் தன்னால் முடிந்த முயற்சிகளை செய்கிற போது அல்லாஹ் அதனை ஒரு பெரிய வரலாறாக மாற்றிவிடுகிறான் என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு ஆதாரம். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள், சரி நான் இணங்கி வருகிறேன், அதற்கு முன்னால் எனக்கு கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்றார்கள். அந்த பெண் அனுமதித்தாள். உள்ளே சென்றவர்கள் தங்களுடைய மலத்தை எடுத்து தங்களுடைய உடல் முழுக்க, தங்களுடைய ஆடை முழுக்க பூசிக்கொண்டு வெளியே வந்து நின்றார்கள். அந்த பெண் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கோலத்தை கண்டு வெளியே விரட்டிவிட்டான். வரலாறு முழுக்க நிறைந்து கிடக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சி அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த முடிவு மரணம் வரைக்கும் அவரிடமிருந்து ஒரு கஸ்தூரி வாசனையை வீசக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் தந்தான் என்கிறார். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் பிறகு ஒரு நாள் உறங்குகிற போது தான் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கனவிலே பார்த்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், அவர்களுக்கும் இப்படி ஒரு சூழல் சூரா யூசுப் அந்த வரலாறை மிக தெளிவாக விளக்குகிறது. ஒரு பெண்ணோடு மாட்டிக்கொண்ட சமயத்தில் அல்லாஹ்விற்கு பயந்து அந்த தவறை விட்டும் தப்பித்து ஓடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களை பார்த்து சொன்னார்கள், நல்ல காரியம் செய்தீர்கள், அல்லாஹ் எனக்கு தந்த கனவிற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அதே அந்த வாக்கியத்தை இந்த ஒரு நற்செயலின் வாயிலாக அல்லாஹ் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்கிற கனவுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அந்த பொறுப்பை, அந்த இல்மு உங்களுக்கும் இருக்கிறது என்கிற சுப செய்தியை இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்கு சொன்னதற்கு பின்னால் தான் கனவின் பலன், கனவின் விளக்கம் என்றெல்லாம் இன்றைக்கு தமிழில் வருகிற ஏராளமான புத்தகத்தினுடைய அடிப்படை இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவருடைய அரபி நூல்கள் தான். ஏராளமான பாகங்களில், பல பாகங்களில் கனவுகளுக்கான விளக்கத்தை பற்றி இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த பாக்கியம் ரப்பை பயந்து ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்த இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்கு கிடைத்த பரிசு. இந்த உலகத்தில் தன்னை பெரும் தலைவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய எவர்களும், தன்னை பெரும் பணக்காரராக, தொழில் அதிபராக, தன்னை ஒரு பெரும் பொறுப்பாளராக காட்டிக்கொள்ளக்கூடிய எவரும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை பாடத்தை படித்து ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். எந்த சூழலிலேயும் இருமுகம் இல்லாதவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இருமுகங்கள் நாயகத்திற்கு என்றைக்கும் இருந்ததில்லை. பெருமானார் உருவாக்கிய சஹாபாக்களும் இருமுகங்கள் இருந்ததில்லை. எல்லா விதமான ஆட்சி அதிகாரமும் கையில் இருந்த காரணத்தினால்தான் இந்த எஃப்சின் போன்ற தீவுகளில் தங்களுடைய பொருளாதாரங்களை, தங்களுடைய அதிகாரங்களை எல்லாம் துஷ்பிரயோகம் செய்து எத்தனையோ சிறுமிகள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஏராளமான சிறுமிகள் இன்றைக்கு புகார் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் அந்த தீவிலே இப்படியெல்லாம் காயப்படுத்தப்பட்டோம், மாமிச கறிகள் உண்பதாகவெல்லாம் இன்றைக்கு செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் எப்பேற்பட்ட பாரம்பரியத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம் என்பதை நினைத்து ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உண்டு. ஒரு 1500 ஆண்டு கால பாரம்பரியத்தை நாம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் எந்த தலைவர்களை நமக்கு அடையாளம் காட்டினார்களோ அவர்களுடைய வழியில் நின்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, மார்க்கத்தை நாங்கள் சரியாக சொல்லுகிறோம் என்று பெறப்பட்டு வந்த ஏராளமான தலைவர்கள் இதில் சிக்கியிருக்கிற போது பரிசுத்தமான தலைவர்களை பின்பற்றி வாழுகிற நாம் சத்தியத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து ஒரு முஃமின் அவன் பணியாற்ற வேண்டும், தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும். 1500 ஆண்டுகளாக ஒரு மதுஹபை நாம் பின்பற்றி வருகிறோம். எத்தனையோ இமாம்களை, அவர்களுடைய ஆய்வுகளை நாம் பின்பற்றி வருகிறோம். முக்கியமாக சொல்ல வேண்டிய செய்திகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் சரியான மார்க்கத்தை சொல்லிட்டாங்க,
சரியாக சொல்லிட்டாரு, அறிவுபூர்வமாக சொல்லிட்டாரு, இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு நாம் நம்பி பின்னால் போயிடுறோம். ஏராளமான இளைஞர்கள் போய்விட்டார்கள். ஆனால் நாம் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய, நமக்கு ஆய்வுகளை வழங்கிய, நமக்கு வழிகாட்டிய இமாம்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், இவர்களுடைய நிழலுக்கு கூட இமாம்களுடைய வாழ்க்கை அது மறைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்தை நாம் உணர முடியும். இப்பேற்பட்ட வாழ்க்கை ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ஒவ்வொரு இமாமும் தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நமக்கு ஹதீஸுகளை, நபிமொழிகளை சுமந்து அதை பாதுகாத்து நம் வரைக்கும் கொண்டு வந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் எல்லாம் ஹதீஸை எடுத்தவர்கள் சாதாரணமான நபர்களிடமிருந்தல்ல. ஒரு சின்ன ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு பண்பு ஒருவரிடத்தில் இருந்தால் கூட அவரிடமிருந்து ஹதீஸை எடுக்க மாட்டேன் என்பது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்களுடைய கொள்கை. 1000 மைல்கள், கிலோமீட்டர்களை தாண்டி ஒரு ஊருக்கு போய் ஒரு ஹதீஸை கேட்பதற்காக போனார்கள் புகாரி இமாம் அவர்கள். ஆனால் அந்த ஹதீஸை பாதுகாத்து வைத்திருந்த, ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த நபரோ ஆட்டிற்கு அவர் இலைத்தலைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆடு சாப்பிட வருகிற போது அந்த இலைத்தலைகளை உயர்த்தி விடுகிறார், மீண்டும் அதை கீழே இறக்கிறார், மீண்டும் உயர்த்தி விடுகிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் தூரத்தில் இருந்து நின்றுவிட்டு, இப்படி ஒரு உயிரிடத்தில் விளையாடுகிற ஒரு நபரிடமிருந்து நிச்சயமாக நல்ல ஹதீஸை நாம் எதிர்பார்க்க முடியாது என்று மீண்டும் 1000 மைல்கள் பயணம் செய்து போனார்கள் என்பது புகாரி இமாமுடைய வரலாறு. ஒவ்வொரு ஹதீஸும் ஆதாரபூர்வமான ஹதீஸும் 6 ஹதீஸ் கிரந்தங்களும் இப்படி ஒரு தூய்மையான வழியில் தான் நம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். இந்த ஜினா, ஃபனா என்பதெல்லாம், விபச்சாரம், இது போன்ற அழிச்சாட்டியங்கள் எல்லாம் ரொம்ப தூரம் அவர்களுடைய வாழ்க்கையை கவனித்து சாதாரணமாக ஒரு சின்ன காரியத்தில் கூட சிக்கிக்கொள்ளாத பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அந்த தலைவர்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் பலமுறை நினைவுபடுத்தி இருக்கிறேன். தன்னுடைய கடன் கொடுத்த ஒரு நபரிடத்தில், அவர்கள் ஒரு நபரிடத்திலே கடன் கொடுத்திருந்தார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாங்க போனவர் கதவை தட்டிவிட்டு தூரமாக வந்து நின்று கொண்டார்கள் வெயிலில். வீட்டிற்கு சொந்தக்காரர் வெளியிலே வந்த அபூ ஹனீஃபா இமாமிடத்திலே சொன்னார், பணம் வாங்க வந்திருக்கிறீர்கள், கதவை தட்டிவிட்டு நிழலில் நிற்கலாமே, ஏன் வெயிலில் போய் நிற்கிறீர்கள் என்று சொன்னபோது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், உன்னிடத்தில் கொடுத்த பணத்தை மட்டும் நான் வாங்கிக் கொள்வதற்கு எனக்கு அனுமதி, கூடவே உன் வீட்டினுடைய நிழலையும் சேர்த்து நான் அனுபவித்தால் அது வட்டியாகி விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்கிற அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வார்த்தை நாம் எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் நம்முடைய மார்க்கத்தை, நம்முடைய இபாதத்துகளை, நம்முடைய அமல்களை நாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நம் எல்லோருக்கும் இப்பேற்பட்ட உயர்ந்த தலைவர்களை முன்மாதிரிகளாக தந்து அவர்களுடைய ஆய்வுகளை பின்பற்றி வாழுகிற பாக்கியம் தந்ததற்கு அல்லாஹ்விற்கு நாம் அதிகம் நன்றி செலுத்துவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்பு சுப்ஹானஹு தஆலா நம் எல்லோருக்கும் உயர்ந்த தலைவர்களை தந்தருள்வானாக, நல்ல அரசியல்வாதிகளை தந்தருள்வானாக, உலகம் போற்றுகிற இறையச்சமுள்ள தலைவர்களை அல்லாஹ் நமக்கு நம்மை ஆட்சி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.